ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மொத்தம் 5 மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் திணை, 1 டம்ளர் சாமை, 1 டம்ளர் வரகரிசி, 1 டம்ளர் குதிரைவாலி, 1 டம்ளர் கினோவா. இதோட கொஞ்சமாக அவல் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுக்கலாம். இது 2 மணி நேரம் ஊறணும். இந்த மில்லட்ஸ்லாம் மொத்தம் 8 மணி நேரம் ஊறணும். இப்போ ஊற வச்ச உளுந்து வெந்தயத்தை தனியாக அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச மில்லட்ஸ் எல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நாள் காலையில் மாவு இது மாதிரி நல்லா உப்பி போயிட்டுருக்கும். ஒரு வாட்டி கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சோடா மாவு போட்டு கலந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப யம்மியான ஹெல்த்தியான மில்லட் இட்லி ரெடி. இந்த இட்லிக்கு காம்பினேஷனாக கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நறுக்கின வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். ஸோ காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தாளிச்சதை எடுத்து சட்னியில் கொட்டிக்கிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தாளிச்சதை எடுத்து சட்னியில் கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மில்லட் இட்லிக்கு காம்பினேஷனான கார சட்னி ரெடி. ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மில்லட் இட்லி ரெடி. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் வேணும்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.